தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/8/2025 புதன்கிழமை, மூலம் நட்சத்திரம், மதியம் 1:38 வரை பிறகு போராடம். இன்றைக்கு பிரதோஷம். சிவனையும் உமையவளையும் நந்தியையும் வழிபட வேண்டிய நாள். நந்தி கொம்பு வழியே நாயக நாம் சிவபெருமானை நாம் பார்த்தால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும் என்று சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக நந்தியை வணங்குவது என்று சொன்னால் சிவாலயத்துக்கு சென்று பிரதோஷ நேரம் மாலை நேரத்திலே நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். எத்தனையோ நந்திகள் உலகெங்கும் இருக்கின்றன. சில ஊர்களிலே பார்த்தால் திசை மாறிய நந்தி இருக்கும், நம்ம பக்கம் வாயும் சாமி பக்கம் வாழும் இருக்கும். சில ஊர்களில் விஸ்வரூப நந்தி இருக்கும். வேந்தன் நகர் நெய்யினிலே குடிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்து திருப்பூங்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல்கொடுக்கும் செல்வ நந்தின்னு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தின்னு. அந்த பாடலில் இந்த வரியை குறிப்பிட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, வேந்தன்பட்டிங்கிற ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அற்புதமான ஊர், நல்ல கஷேத்திரம். அங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு மேலே நெய்யால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நெய்க்கு ஒரு எறும்பு கூட மொய்க்காது. அந்த அன்றாடம் வரக்கூடிய நெய்யை பூரா வலிச்சு பக்கத்திலேயே நெய் கிணறுன்னு போட்டு 100 வருட காலமாக அந்த கேணியில் நெய் இருக்கு. ஆனால் அதுக்கும் எறும்பு வராது. மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த அந்த நந்தி. அதனாலதான் வேந்தன் நகர் நெய்யினிலே குடிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி. தஞ்சாவூர் நந்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி சேர்ந்த திருப்பூங்கூரில் சாய்ந்த நந்தி. வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்க திருப்பூங்கூர்ல நந்தனாருக்காக நந்தி விலக்கிய இடம். இப்படிப்பட்ட கஷேத்திரங்கள்ல எல்லாம் நந்தி இருக்கு. இந்த நந்திகிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்னா, சில பேருக்கு பாருங்க, காலை நேரத்தில் சொல்லுவாங்க, நேற்று நைட்டு கனவு வந்துச்சு, அது ரொம்ப ஒரு மாதிரியான கனவா இருந்துச்சு, கிட்ட கனவா இருந்துச்சுப்பாங்க. இந்த கிட்ட கனவு வந்தால் அந்த சிந்தனையிலே இருந்து அன்றைய பொழுது பூரா சரியா நடக்காது. ஆகையினால கிட்ட கனவை என்ன பண்ணணும் அப்படின்னா, நந்தி காதில் போய் நம்ம இப்படிப்பட்ட கனவு வந்துச்சு, இதை மாற்றி நல்லதாக மாற்றி தரக்கூடிய ஆற்றல் உனக்கு உண்டு, நீ செய்யணும்னு சொல்லணுமா. ஆகையினாலே தான் அந்த பாடலில் நான் எழுதியிருக்கேன், கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிடவே விரையும் நந்தின்னு எழுதியிருக்கேன். விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த நந்தி வழிபாட்டுக்கு உண்டு. அதாவது பிரதோஷத்துக்கு நந்தியவும், பௌர்ணமிக்கு செந்தியவும் கும்பிட்டா போதும். நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் நன்மை தரும்னு நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். இது என்ன பண்ணுமா, பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் நடு மத்தியில் இருக்குல்ல ஆலயங்கள்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் அதிகார நந்தின்னு இருக்கும். ஒவ்வொருத்தரும் பகலில் கும்பிட்டு போயிடுவாங்க. கும்பிட்ட உடனே இவங்களுக்கு என்ன மாதிரி விதி அமைப்புங்கிறத பற்றி அவங்க 2 பேரும் பேசிக்கிறத நந்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்குமா. ஆகையினாலே நம்ம நந்திகிட்ட நம்ம கோரிக்கையை சொன்னோம்னா, இது எப்படியாவது சிவனுக்கு அழிச்சண்டு இல்லையா, அதனால அதை சொல்லி நீ அதை அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு சொல்லி சிபாரிசு செய்யுமா. ஆகையினாலே தான் நந்தி வழிபாடுங்கிறது மிகச்சிறந்த வழிபாடு. நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம். நந்திக்கு கல்யாணம் ஆகக்கூடிய திருமணவாடிக்கு போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் கல்யாண தடைகள் நீங்கும். அதே மாதிரி காரைக்குடி அருகில் மாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை நந்தின்னு நான் அதுக்கு பெயர் சூட்டியிருக்கேன். காரைக்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் கொங்கண முனிவர் மாற்று பார்த்த ஊர் மாற்றூர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய நந்தி மாப்பிள்ளை நந்தி. ஒரு பிரதோஷத்தில் போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகலை, 32 வயசாச்சு, 41 வயசாச்சுன்னெலாம் சொன்ன ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்லி நிறைய பேர் போய் கும்பிட்டு கல்யாணங்கள் முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட நந்தியை வழிபட்டு இந்த பிரதோஷ நேரத்திலே நீங்கள் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழில் உத்தியோகத்தில் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரலாம். 6லே செவ்வாய் இருப்பதால் புதிய உத்தியோகத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியையும் நீங்கள் வழிபட்டு செய்வது நல்லது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். இந்த நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுன
துளாராசி நேயர்களே, உங்களுக்கு உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்கின்ற நாள். உன்னதமான நிலையை அடைய நீங்கள் ஏற்பாடு செய்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் தனலாபங்கள் வரலாம். தொழில் முன்னேற்றம், இடமாற்றங்கள் அனைத்தும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அத்தனையும் நடக்கக்கூடிய உன்னதமான நாள் இந்த நாள். 2ஆம் இடத்திலே ராஜநாதன் புதன் இருப்பதனாலே பணக்கவலை என்பது எல்லளவுக்கும் இருக்காது. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். இன்று மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. கடகராசினியர்களே, உங்களுக்கு புது ஆயத்திய யோகம் இருப்பதால் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற வழி உண்டு. பட்ட மேற்படிப்புக்காக பிள்ளைகளுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்தால் அது நடைபெறும். இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, குடும்பச்சுமை கூடும், இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அச்சுறுத்தல் உண்டு. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் திடீரென இடமாற்றங்கள் வரலாம், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். இருந்தாலும் கூட மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு குடிகட்டி பறக்கும். நீங்கள் அருகில் இருக்கும் சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். லாபஸ்தானத்தில் குரு இருப்பது ஒன்றுதான் நன்மை. எனவே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட இன்று முழுவதும் உங்களுக்கு மனக்கிளேசத்தோடு இருப்பீர்கள். எனவே மன அமைதிக்கு பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். இடம்பூமியால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உண்டு. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் உங்களுக்கு பிடித்தமான மாற்றமாக அமையாது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அது அவ்வளவு பொருத்தமான பொறுப்பாகவும் அமையாது. என்ன இருந்தாலும் இன்று முழுவதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில கவலைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. கவலைகள் அகல, காரிய வெற்றி கிடைக்க இன்று பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கேற்ப வாய்ப்புள்ள போதே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில சம்பவங்கள் இன்று மதியத்திற்கு மேல் நடைபெறப் போகின்றது. தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆலய வழிபாடு நன்மையை வழங்கும். அது மட்டுமல்ல, மாலை நேரம் பிரதோஷத்திலே கலந்து கொள்ளுங்கள். நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார். மறைந்த சுக்கிரனால் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆச்சரியப்படும் விதத்திலே நல்ல பொறுப்புகளை எல்லாம் வழங்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, சுகஸ்தானத்திலே ராகு. சுகக்கேடுகள் நீங்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். உத்தியோகம் மற்றும் தொழில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல சம்பவம் இன்று நடைபெறப் போகின்றது. ராஜநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறையாகலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி இருப்பதால் கவலைகள் அதிகரிக்கும். மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் போராடி வெற்றி பெற வேண்டிய சூழல் உண்டு. பண செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். எனவே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொதுவாக 3லே ராகுவும் சனியும் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருக்கும் சறுக்கல்கள் நிவர்த்தியாக இன்று பிரதோஷ வழிபாடு நன்மை தரும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது அடியெடுத்து வைத்திருப்பதால் ராகு கேது பயிற்சி வரை உங்களுக்கு சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை. காலையில் வரவு, மாலையில் செலவு. காலையில் இன்பம், மாலையில் துன்பம் என்று கலந்த நிலையே உருவாகும். அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் சர்ப்பசந்தி பரிகாரங்களை முறையாக செய்து கொள்ள வேண்டும். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க முன்வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்காது. 7லே சூரியன் இருப்பதால் கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனி வக்கரம் பெற்றிருப்பதால் நன்மைகளை அடையப் போகின்றீர்கள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாகும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆதரவு கடன் பெற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடியே நடைபெறும். சில காரியங்களை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். பணப்பற்றாக்குறையாகலும். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பதால் புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்ப ஜீவன் கூடினாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். விரயத்துக்கேற்ற வரவு உண்டு என்பதால் கவலைப்பட தேவையில்லை. வீடு மாற்றங்களோ அல்லது வீடு வாங்கும் யோகமோ உண்டு. சொத்துக்களால் ஆதாயம் தரும் இந்த நாளில் சொந்தங்களும் உங்களை வாழ்த்துவார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மனதிலே இடம் பிடிப்பீர்கள். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். எனவே இந்த உத்தியோகத்தை காட்டிலும் வேறு உத்தியோகம் செல்லலாமா, இதில் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு சுயதொழில் நடத்தலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு நண்பர்கள் வடிகாலாக இருப்பார்கள். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.